பிரஸ்டீஜ் ஸ்வச் பிரஷர் குக்கர். வசதியை விரும்புவர்கள் பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. பூமிகா எனக்கு பொண்டாட்டியா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷம் தம்பி. அத்தையா? ஆமாம்மா. அத்தை நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. மாமா எனக்கு அத்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே என் கூட விளையாட ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க. அத்தை நீங்க கதை சொல்லுவீங்களா? நிறைய கதை சொல்ல வேண்டாம் செல்லம். பூமிகா, நீ என் தம்பி வைஃபா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்ப நாங்க கிளம்புறோம். சமந்தி, அதுக்குள்ள கிளம்புறீங்களா? இன்னும் நிறைய சடங்கு இருக்கு. நீங்க எல்லாரும் கூட இருந்து நடத்தி கொடுக்கணும். எனக்கும் ஆசைதான் சம்பந்தியம்மா. ஆனா என் பொண்டாட்டி தான் கோச்சிட்டு போயிட்டாளே. எனக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, பேசிதான் புரிய வைக்கணும். அதான் கிளம்பலான்னு பார்த்தேன். அது மட்டும் இல்லாம இவங்க அடுத்து அங்கதான் வரப்போறாங்க. நான் வீட்டுக்கு போய் ஏற்பாடுகளை கவனிக்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க. சரின்னு சொல்ல மனசு வரல, போகாதீங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா சம்மந்தி அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்க அவங்கள கவனிக்கிறதா ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி சம்மந்தி. என் பொண்ணு உங்க மருமகளா ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுத்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் சம்மந்தி. பூமிகா, நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு புது பொண்ணா சந்தோஷமா உன் வாழ்க்கையை தொடங்க. சடங்கு சம்பிரதாயங்களை முழு மனசோட சந்தோஷமா செஞ்சு முடிச்சிட்டு வாங்க. நாங்க அங்க காத்துக்கிட்டு இருப்போம். சரியா? சரிங்க மாமா. அப்ப நாங்க வரட்டுங்களா? வருண், போயிட்டு வர. சரிப்பா. சரிங்கம்மா, போயிட்டு வரேன். வரேன். வா. பாத்து. Congrats. காற்றின் வீரனாய் வந்து தீண்ட தவித்தாய், கொஞ்சம் அழகால் கொல்ல துடித்தாய். ஒரு நொடி என்னை அணைத்தாய், நடுக்கடல் அதில் மிதந்தேன். மறுநொடி இதழ் பதித்தாய், வானில் நான் பறந்தேன். எதிர்பாரா நேரத்திலே எதிர்பார்ப்பதை நீ கொடுப்பாய். ஒரு பார்வைக்குள்ள நீ தந்தாய். சாரல் மழையாய் வந்து ஜன்னல் நுழைந்தாய், தூறல் துளியாய் என் மேல். ஹாய் பொண்டாட்டி. வருண், என்ன வருண் இது? யாராவது பார்க்க போறாங்க. ஐயோ விடுங்க ப்ளீஸ். ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. வருண், சொன்னா கேளுங்க. விடுங்க வருண். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த ஆண்டவன் திடீர்னு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டான்.
எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல வருண். அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். கல்யாணம் நின்னது, நீங்க என் கழுத்துல தாலி கட்டினது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இப்படி நாம நிக்கிறது எல்லாமே ஏதோ மாயாஜாலம் நடந்த மாதிரி இருக்கு வருண். ஏதோ மாயாஜாலத்துல நடக்கலாமா? எல்லாம் வருணோட உழைப்பு. பூமிகா எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் வெறித்தனமா உழைச்சிருக்கேன். சும்மா இல்ல. நான் வந்ததும் போன்னு விரட்டிய போயிருந்தனா இந்த சொல்ல முடியாத அளவு சந்தோஷம் எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? என் வாழ்க்கையை விட அம்மாவோட உயிர் தான் எனக்கு முக்கியமா பட்டுச்சு வருண். அப்ப எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. போதும் போதும், சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல கண் கலங்கிட்டு இருக்காத. இனிமே உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. சரி, மாமாக்கு ஒரு முத்தம் கொடு. வருண், ஏண்டி ஒரு முத்தம் தானே கேட்டேன், அதுக்கே இவ்வளவு ஷாக்கா ரியாக்ஷன் கொடுக்குற? அங்க அங்கன்னு ஓடி எல்லாரையும் சமாளிச்சு சண்டையெல்லாம் போட்டு வில்லனை அடிச்சு துரத்தி உன்னை தூக்கி இருக்கேன். அதுக்காக நீ என்னெல்லாமோ செய்யலாம். ஆஃப்டர் ஆல் ஒரு முத்தம், அதுக்கு ஏண்டி என்னை இப்படி கெஞ்ச விடுற? ஏண்டி கன்னத்துல உன் கையை வச்சு கொடுத்தா அதுக்கு பேரு முத்தமா? உதட்டுல வச்சாதாண்டி அதுக்கு பேரு முத்தம். மாட்டிக்கிட்டேனே. டேய் வருண், ஏன்டா மச்சான், எதுக்காகடா இப்படிலாம் நடந்துக்கிற? ஏன் ஏண்டா நான் ஏன் பொண்டாட்டி கிட்ட தானே முத்தம் கேட்டேன். உனக்கு வேணும்னா ஓம் பொண்டாட்டி கிட்ட கேளு. அது ஏன்டா பொறாமப்படுற? நாங்க இல்ல ஏன்டா வருண், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு ஏற்பாடு பண்ணுவாங்க, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? எங்க ஆதி, மாமனார் வீட்டுல அப்படியெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்களானே தெரியலையே. மாப்ள, எல்லாம் முறைப்படி நடக்கும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நாங்க சொல்றபடி நடக்க முடியுமா? சடங்கு இன்னும் முடியல. அத்த, நான் உங்களுக்காக அமைதியா இருக்கேன். ஏன்னா என் செல்ல பொண்டாட்டிய பெத்து கொடுத்த செல்ல அத்தை நீங்க. சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்யணும்? பேராண்டி நீங்க முழு ஜோர்ல தான் இருக்கீங்க. உங்க விளையாட்ட இவ்வளவு நேரம் பூமிகா கிட்ட தானே விளையாடுனீங்க. ஒரு தடவை உங்க மாமனார் கிட்ட விளையாடுங்களேன். நீங்க யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன சொல்லிட்டு ஆமா மருமகனே, நீ வா பேராண்டி, வா. பாட்டி, பாட்டி என்னன்னு சொல்லுங்க. பாட்டி என்னன்னு சொல்லுங்க. பாட்டி, பாட்டி விடுங்க. வா பேராண்டி, பாட்டி. வா வா வா. ஏன் இவ்வளவு அவசரமா என்ன கூட்டிட்டு வரீங்க? வருண் கண்ணு, நீங்க இந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு போங்க. கோச்சிக்கிட்டு போகணுமா? என்ன பாட்டி சொல்றீங்க? எனக்கே இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு, அதுவும் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம். அதுவும் என்ன வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போக சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது கண்ணு. அது சம்பிரதாயம் தான். என்னது சம்பிரதாயமா? சம்பிரதாயம் தானே, அதெல்லாம் முடியாது. நான் என் பொண்டாட்டியை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். வருண், கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க, பாத்துக்குங்க. மாப்ள, இந்த சம்பிரதாயம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி செய்யற ஒரு சடங்கு. ஆனா உங்க கல்யாணம் அவசர அவசரமா நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? அதான் செய்ய முடியாம போயிடுச்சு. அதான் முடியல அத்தை, விட்டுருங்க. நான் பூமியை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். பேராண்டி,
நீ உன் பொண்டாட்டியை விட்டு எங்கேயும் போக கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சடங்கே. ஆ. அப்படி பாக்காதப்பா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்து சந்நியாசம் போயிடக்கூடாதுன்னு தான் இப்பவே கோச்சிட்டு போற மாதிரி போறதுதான் இந்த சடங்கே. ஆமா பேராண்டி, நிஜமா நீங்க போவேணாம், போற மாதிரி போங்க. உங்க மாமனாரு உங்களை சமாதானப்படுத்தி கெஞ்சி கூத்தாடி திரும்ப கூட்டிட்டு வந்து பொண்ணுகிட்ட ஒப்படைக்கணும். அதுதான் இந்த சடங்கே, புரியுதா? என்ன சொன்னீங்க? என் மாமனாரு வருண், உங்க மாமனாரு உங்களை கெஞ்சி கூட்டிட்டு வருவாராம். கெஞ்சி கூத்தாடிதான் உங்களை சமாதானப்படுத்தணுமா வருண்? ஆ, ஆ. மாம்சே, சொல்லுங்க மாப்ள. உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீங்க எனக்கு மாமனாரா? கட்டுன பொண்டாட்டிய பெத்த பொண்ணுங்களை தவிக்க விடுறேன் நீங்க எனக்கு மாமனாரா? நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களை நான் துவம்சம் பண்ணிருக்கணும். என்ன பண்றது? பூமிக்கு அப்பாவை போயிட்டீங்களே, எப்படி உங்களை வெறுக்க முடியும்? அதனால நான் உங்களை மன்னிச்சிடுறேன். சரி. பேரழகே எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்கான்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தானே. அதனாலதான் மன்னிச்சு விடுறேன். சரிங்க. தேங்க்ஸ் மாம்சே. அது இருக்கட்டும் மாப்ள. பூமிகாவை இந்த பூமிக்கு கொண்டு வந்ததுக்கு கோடான கோடி தேங்க்ஸ் மாம்சே. மாப்ள ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க? மாப்ள, நீங்க நிஜமாவே என்ன திட்டுறீங்களோன்னு நான் பயந்தே போயிட்டேன். பயந்துட்டீங்க? எப்படியா நடிப்பு? நம்பிட்டீங்கல்ல? ஆமா. நம்பிட்டீங்கல்ல? ஆமா ஆமா. அதான் வரும். ஆனா ஒண்ணு மாம்ஸ், உங்க பொண்ணு உங்க அளவுக்கு முட்டாள் இல்ல. ச்சே, இந்த மாதிரி முட்டாள் மாமனாரோட என்னால குடும்பம் நடத்தவே முடியாது. சோ நான் அந்த வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போறேன். மாப்ள, இங்க வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க மாப்ள. நீங்க என்னால என் பொண்ணை விட்டு போயிட வேணாம். நான் புத்திசாலி ஆயிடுறேன். நீங்க இங்கே இருந்துருங்க. சரிங்களா? முடியாது, நான் கோயிக்கலாம் மாப்ள. பொண்டாட்டி விட்டு என்னால போக முடியாது. இருந்தாலும் சம்பிரதாயத்துக்காக நான் கோச்சிக்கிட்டு போறேன். நான் போன் பண்றேன், அட்டன் பண்ணு. ஓ மாப்ள, மாப்ள, சைக்கிள் எல்லாம் போக வேணாம். சும்மா அப்படி நடந்து போங்க. நான் வந்து கூட்டிட்டு வந்துடுறேன். நடந்து போங்க. உங்களுக்கு நிஜமாவே உங்க மாப்பிள்ள வேணும்னா என்ன வந்து பிடிங்க. பொண்டாட்டி, உங்க அப்பங்கிட்ட சொல்லிரு, என் புருஷன் எனக்கு வேணும், போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாங்கன்னு சண்டை போடுடி என் செல்ல பொண்டாட்டி. ஐயோ மாப்ள, சைக்கிள் எல்லாம் போக வேணாம். நில்லுங்க மாப்ள. மாப்ள நில்லுங்க. நில்லுங்க மாப்ள. நில்லுங்க மாப்ள. மாப்ள நில்லுங்க மாப்ள. என்ன மாப்ள நீங்க? நில்லுங்க மாப்ள. மாப்ள சொன்னா கேளுங்க மாப்ள. மாப்ள எங்க போறாரு இவரு? ஊரெல்லாம் ரவுண்ட் அடிக்கிறாரு. மாப்ள நில்லுங்க. மாப்ள, நீங்க கோச்சிட்டு போனது போதும், நில்லுங்க. மாப்ள, நீங்க உண்மையாவே கோச்சிட்டு போறீங்க மாப்ள. இது அப்படி இல்ல, இது ஒரு சம்பிரதாயம் மாப்ள. பாட்டி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா உங்க பேரன் ஜில்லாவை விட்டே தாண்டி போயிட்டாரு போல. எங்க இன்னும் காணுமே? வாங்க வாங்க போய் பாப்போம். வாங்க அசோக், போலாம். ஏ பூமி, எங்க உன் ஆளை காணோம்? என்னை விட்டுட்டு அவ பக்கம் போனல்ல, உனக்கு வேணும். ஓட விட்டு அசிங்கப்படுத்துறான், அதான்
செஞ்ச எல்லாத்துக்கும் பழி வாங்குற. மாப்ள இல்லங்க மாப்ள மாப்ள பாரு பாட்டி பாத்து. என்ன உட்காந்துட்டீங்க? அட போடா, காலெல்லாம் வலிக்குது. அப்படியா? ஆ, அப்ப ஜில்லா தாண்டி தான் போயிருப்பாரு போல. ஆ. பூமி உன் பிடிவாதத்திலே நின்னு இருந்தா வருண் தான் உனக்கு கிடைச்சிருப்பாரா இல்ல இந்த சந்தோஷம் தான் கிடைச்சிருக்குமா? பாரு எல்லாரும் எவ்வளவு ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க பாரு. மாப்ள இல்லங்க மாப்ள பாரா ஆள்தான். இந்த பேசு. ஹலோ. ஏய் சண்டைக்கோழி, காதல் பறவைகள் கொஞ்சம் போது நாங்க எதுக்கு? அதானே. எங்க வாங்க போலாம். வா போலாம். ஹலோ மாப்ள என்னடி சத்தத்தையே காணோம்? ஏங்க ஏன் இப்படி கலாட்டா பண்றீங்க? எல்லாரும் என்ன எப்படி கிண்டல் பண்றாங்க தெரியுமா? ஏய், இப்படி ஒரு ஜாலியான புருஷன் கிடைக்கலங்கிறதுக்காக பொறாமையில அப்படிதான் பேசுவாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காத. சும்மா போற மாதிரி போங்கன்னு சொன்னா எதுக்கு சைக்கிள் எடுத்துட்டு போனீங்க? ஏன் டார்லிங், உன்னை விட்டு ஊர் சுத்த போயிட்டேன்னு கோவமா? வருண் போதும் உங்க விளையாட்டு, சீக்கிரம் வாங்க. வரேன். இல்லங்க மாப்ள மாமா உங்ககிட்ட வராம வேற எங்க போவேன்? ஆனா உங்க அப்பனை கொஞ்சம் ஓட விட்டுட்டு வரேன். கண்டிப்பா உங்க அப்பா என்ன எங்க போனாலும் விட மாட்டாரு போல. விடாம துரத்திக்கிட்டு இருக்காரு. மாமனார் கூட இன்னைக்கு நல்லா பொழுது போவோம். உங்க அப்பா சதியை முறிச்சு எப்படி உன்னை திறமைய கல்யாணம் பண்ண, இப்போ உங்க அப்பனை எப்படி ஓட விடுறேன் பாத்தியா? எப்படி என்னோட கெத்து? ஆமா ஆமா, ரொம்ப முக்கியம். திறமையா கல்யாணம் பண்ணீங்க, அப்பாவை ஓட விடுறீங்க. நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த திறமையெல்லாம் உங்க அப்பா பிசினஸ்ல காமிச்சிருந்தீங்கன்னா பெரிய ஆளா வந்திருப்பீங்க. உங்க அப்பாவும் உங்களை மதிச்சிருப்பாரு. பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இப்ப என்ன பேச்சு பேசுறீங்க? அடியே பொண்டாட்டி, நான் பொறுப்பு இல்லாம சுத்துனதுனாலதான் நீ எனக்கு கிடைச்ச. ரொம்ப பொறுப்பா அப்பா கூட இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, ஷில்பா மாதிரியே ஒருத்திய. ஏன் ஷில்பாவே கூட எங்க அப்பா எனக்கு கட்டி வச்சிருப்பாரு. அப்ப நீங்க இன்னும் அந்த ஷில்பாவை மறக்கலையா? பரவாயில்லையா, பொசசிவா தான் இருக்கா. இது போது இவ்வளவு வெறுப்பேத்த. அப்ப அவளையே தேடிட்டு போங்க. ஓகே டார்லிங், நான் அப்புறம் கூப்பிடுறேன். பை. ஓட விட்டது போதும், என்னால முடியல, காலெல்லாம் வலிக்குது மாப்ள. அப்படியா? நான் வீட்டுக்கு வரவா? உங்களுக்கு தான் என்ன பிடிக்காத. மாப்ள அதெல்லாம் அப்ப மாப்ள. என்ன மாப்ள இப்படி ஓட விட்டீங்க? மாப்ள உங்களை பிடிக்காதா? அதெல்லாம் அப்போ. இப்போ உங்களை எனக்கு இல்ல இந்த உலகத்திலே நீங்க மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் மாப்ள. மாப்ள வீட்டுல எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க மாப்ள. வாங்க மாப்ள போலாம். சைக்கிளை திருப்பிக்கோங்க. அப்படியா? ஒண்ணு பண்ணுங்க, இந்த சைக்கிள்ல என்ன உட்கார வச்சு கூட்டு போங்க. சைக்கிள்யா மாப்ள? ஓடி ஓடி எவ்வளவு களைச்சு போய் வந்திருக்கேன். இருங்க, ஒரு ஆட்டோ புடிச்சு போயிடுவா. ஆட்டோ. சைக்கிள் எப்படி எடுத்துட்டு போறதான்? கோச்சிக்கிட்டு போற மாப்பிளைய சமாதானம் பண்ணி கூட்டு போறதா சம்பிரதாயம். என்ன சைக்கிள்ல கூட்டு போறதா இருந்தா நான் வரேன், இல்லனா ஆளை விடுங்க, நான் சென்னைக்கே போறேன். மாப்ள நில்லுங்க மாப்ள, ரொம்ப கோவக்கார மாப்பிளையா இருக்கீங்களே. சரி நானே உங்களை சைக்கிள்ல கூட்டிட்டு போறேன், வாங்க. அப்புறம் மாமா சொல்லுங்க மாப்ள. இனிமேல சத்தைய மதிக்க கத்துக்கோங்க. ஆகட்டும் மாப்ள, ஆகட்டும். நீங்க உட்காருங்க. மாப்ள என்ன மாப்ள அப்படியே உட்காருங்க? திரும்பி உட்காருங்க மாப்ள. எனக்கு இப்படி உட்கார்ந்தாதான் பிடிக்கும். வேணான்னு சொல்லுங்க, அப்படியே போயிடுறேன். இருங்க மாப்ள, பிடிவாதக்கார மாப்ளையா இருக்கீங்களே, போலாங்களா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? வருண் கல்யாணம் பண்ணிட்டு முத பொண்டாட்டியை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வர போறான்.
என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. என்ன மீறி நம்ம பையனை அந்த பூமிகா கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டீங்கல்ல. அத்தனை பேர் முன்னாடி என்ன நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. என்னால மன்னிக்கவே முடியாது. பார்வதி, பூமிகா இந்த வீட்டு மருமக. நான் பொண்ணு பார்த்து என் பையனுக்கு கட்டி வைக்கலையே. பையன் ஆசைப்பட்டுதானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது எனக்கு தேவையில்லை. என்னால அவளை மருமகளா ஏத்துக்க முடியாது, ஏத்துக்கவும் மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.